ஐயோ கப்பு வேற காணுமே. கப்பு கப்பு இருக்காரா? வேணாம் மச்சான், போதும் மச்சான் படம் கப்பை கட்டுறது. எங்க வைக்கிறது? Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு வேற லெவலில் மேட்சாக இருக்க போது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்ல. அண்ட் முக்கியமாக சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாட போறாங்க. இந்த சின்னசாமி ஸ்டேடியம் பிச்சு பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஃபிளாட் பிச்சுன்னே சொல்லலாம். த்ரூ பவுன்ஸ் இருக்கும், பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விரும்புவாங்க. இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மாய்ஸ்டர்னால பேச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4-5 ஓவர் தாண்டிட்டாங்கனாலே பவர் பிளேல கண்டிப்பா அதுக்கப்புறம் ஃபுல்லா பேட்டிங்கோட டாமினேஷன் தான் என்ன டாமினேஷன் தான் பொறுத்த வரைக்கும். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா எந்த ஒரு டீம் வந்து bowling நல்லா போடுதோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவங்க வின் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீ சொல்லு கார்த்தி, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் பண்ணணுமா இல்ல bowling பண்ணணுமா? அதுக்கப்புறம் முக்கியமா இந்த நியூ பால் ரூல்லாம் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எது எதிர்பார்க்கல கார்த்தி? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா யார் ஆடினாலும் ஓகே. ஏன்னா இந்த புது ரூல்னால எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் இது 230 240 வச்சாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ப்ரெஷர் போடல ஈஸியா. ஏன்னா அந்த மாதிரி 230 240 எல்லாம் கொஞ்சம் இதாக கஷ்டமா தான் இருக்கும் எந்த ஒரு கடப்பாறை டீமா இருந்தாலும். ஆனா பட் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் ஒரு 1% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பெக்டட் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சேஸ் பண்ணும்போது. ஏன்னா சின்ன செமி பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டேடியம். ஸோ பேட்டிங் பேரடைஸ் அண்ட் bowling நைட்மேர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் 50-50 தான் நான் சொல்லுவேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறது சரி, செகண்ட் ஆடினாலும் சரி. ஸோ ஒரு ஈஸியான இதாக தான் இருக்கும். பட் ஒரு ஹை ஸ்கோரிங் சுபாஷ் சொன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஒரு 230 234 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பவர் பிளேல யார் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் பண்ண போறாங்க. பேட்டிங்கும் சரி bowling சரி. யார் பவர் பிளேல நல்லா பண்றாங்க அங்கேயே மேட்ச் வந்து ஸ்டீல் பண்ணிடல பொறுத்த வரைக்கும். ஒரு bowling பவர் பிளேல நல்லா பண்ணாங்கன்னா 2-3 விக்கெட் எடுத்தாலும் அங்கேயே மேட்ச் ஸ்டீல் பண்ணிடலாம். அதே மாதிரி பேட்டிங் ஒரு பவர் பிளேல விக்கெட் அட்லீஸ்ட் 1 விக்கெட் விட்டு ஒரு 80-90 அடிச்சா கூட 6 ஹவர்ஸ் அங்கேயே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஸ்டீல் பண்ணிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். கார்த்தி, நீ சொன்ன எதர் 50-50ன்னு வாட் ஐ ஃபீல் இஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்சிடர் இந்த நியூ பால் ரூல். ஏன்னா நியூ பால் ரூல் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை இந்த ஐபிஎல்ல. ஸோ ஃபார் சேஃபர் சைடு நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்துட்டு அந்த நியூ பால் கிடையாது. செகண்ட் 10 ஓவர்ஸ் நியூ பால் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ ரன் ஸ்டாக் பண்ண முடியுமோ ஸ்டாக் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணும்போது அந்த நியூ பால் யூஸ் பண்ணி என்ன அவுட்கம் வருது அப்படின்னு பாக்குறது இட் வில் பி குட் டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் இஃப் அ டீம் சூஸ் இன் செகண்ட் பேட்டிங் கிரவுண்ட் ஹிஸ்டரியை வச்சு ஃபார் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் வந்துட்டு சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த கிரவுண்ட்ல அப்படின்னு செகண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா தே ஹேவ் டு பியர் த ரிஸ்க் ஆஃப் நியூ பால் அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்போ வந்து அந்த நியூ பால்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா இல்ல முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம நோட்டபுளா பார்க்கணும் இந்த மேட்ச்ல. கிஷோர், அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சோட டாப் பேட்டிங்கா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. அண்ட் இந்த சைடு விராட் கோலி அண்ட் பிலிப் சால்ட். ஆர்சிபியோட பேட்டிங் ஓப்பனிங் காம்பினேஷனை எஸ்ஆர்எச்ல யாரு வந்துட்டு டேக்கிள் பண்ண போறாங்க? அண்ட் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஓப்பனிங் வந்து ஆர்சிபில எந்த ஒரு பவுலர் டேக்கிள் பண்ண போறாங்கன்னு சார்? ஓகே சுபாஷ், நீங்க சொன்ன மாதிரி சொல்லிருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எஸ்ஆர்எஸ் ஆர்சிபி இவங்களோட ஹெட் டு ஹெட் கணக்கு பார்ப்போம். இவங்க ரெண்டு பேரும் டோட்டல் பிளேடு மேட்சஸ் வந்து 26 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு 14 டைம்ஸ் எஸ்ஆர்எச் ஜெயிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் சூப்பர் ஓவர் அண்ட் 11 டைம்ஸ் பெங்களூர் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ல போயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் என்கவுண்டர் மோஸ்ட் ரீசெண்ட் என்கவுண்டர் வந்து மே 2025ல நடந்துச்சு. ஐ திங்க் லீக் மேட்ச்ல நினைக்கிறேன். அதுல வந்துட்டு எஸ்ஆர்எஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க கடைசி மேட்ச் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் மோரோவர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனிங் பேருமே பீஸ்ட் ஓப்பனிங் பேர் என்ன கேட்டாக்க ஒரு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும் இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து விராட் கோலி ஆர் ஃபில் சால்ட்டா இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு பீஸ்ட் ஓப்பனிங் பேர் என்ன கேட்டாக்க. ஸோ அது எப்படி பிளே அவுட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்ல ஓப்பனிங் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு ஜேக்கப் டெஃபியும் ஒரு புவனேஸ்வர் குமாரும் ஓப்பன் பண்ண போறாங்க. அந்த பக்கம் ஒரு உணர்கட்டும் பிரைடன் கார்ஸும் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ எப்படி எது லீத்தலா இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச்ல வந்துட்டு மேட்சப்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஜேக்கப் டெஃபி விசஸ் அபிஷேக் சர்மா,
ஒரு ஜேக்கப் டெஃபி விசஸ் டிராவிஸ் ஹெட். ஸோ ஜேக்கப் டெஃபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்ஸ், இது வந்துட்டு ஒரு பேட்டில் டு வாட்ச் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அனதர் பேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் விசஸ் ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ். ஸோ குருணால் பாண்டியா வில் பி லீடிங் த ஆர்சிபி ஸ்பின் அட்டாக். நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம், இந்த வருஷமா தான் நடக்க போகுது. அண்ட் ஹென்ரிக் கிளாசன் ஆர்கியூபிளி த மோஸ்ட் பெஸ்ட் ஸ்பின் ஹிட்டர் இன் திஸ் வேர்ல்டு ரைட் நவ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் ஹென்ரிக் கிளாசன் விசஸ் ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் எந்த மாதிரி போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. அண்ட் இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க பிக் பண்ற ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கீ ஃபேக்டரா இருக்க போது. நான் ஏசுலட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு அப்படின்றத நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்சிபி வந்து எந்த ஒரு ஃபாரின் பவுலர் போவாங்களா, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஜேக்கப் பத்தல் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் போய் ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பா பார்ப்பாங்களா, இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் எந்த மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயர் காம்பினேஷன் போக வாய்ப்பு இருக்குன்றத நீங்க சொல்லுங்க கார்த்தி. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், கிளாசன், லிவிங்ஸ்டன் இந்த 3 பேர் கம்பல்சரி ஆடிடுவாங்க. என்ன பொறுத்து ஆடிதான் ஆனோம். பட் எனக்கு என்னவோ எனக்கு பாலிங் இடத்துல டேவிட் பைன் ஆட வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த அரௌண்ட் எல்லா லீக்ஸ்லும். அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு, பவர் பிளேயர் நல்லா பண்றாரு, டெட்ஜும் நல்லா பண்றாரு. பட் வாரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடி பாலர். ஸோ அவர் மிடில் தான் கொஞ்சம் நல்லா பண்ணுறது. பவர் பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக தான் போடுறாரு. ஆனா டேவிட் பைன் பெஸ்ட் மச் பெட்டர் தென் பர்டன் T20 லீக்ஸை பொறுத்த வரைக்கும். டேவிட் பைன் மாதிரி பாலரை கொண்டு வந்து ஆட வச்சா எனக்கு பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கும். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரீமர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி சிவமாவே நான் எதிர்பார்க்கல உன்னத் பிளேயர்ஸ்ல. ஏன்னா சிவமாவி பொறுத்த வரைக்கும் கேட்கறது பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் நல்லா பண்ணிருக்காரு. பட் ரீசெண்டா இந்த ஃபார்ம்ல தான் அந்த ஐபிஎல் இன்ஜுரினால அவனுக்கு பார்த்தா வாய்ப்பு கிடைக்கல. பட் சிவமாவியும் டேவிட் பைன் இந்த மாதிரி போலிங் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். அந்த அக்ஷர் பட்டேல் டெட்ல யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். கிஷோர், வாட் வாஸ் யுவர் காம்பினேஷன் உன்னோட ஆர்சிபியோட ஃபாரின் பிளேயர்ஸ்? கார்த்தி பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு சொல்லிட்டாரு. அந்த ஆர்சிபி எந்த மாதிரி காம்பினேஷன் போவாங்க? ஜேக்கப் டெஃபியா இல்ல ஜேக்கப் பெத்தலா யார் போவாங்க நினைக்கிறேன்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துட்டு ஒரு சேம் பிளேயிங் 11 தான் போவாங்கன்னு தெரியுது. ஆனால் என்னோட தோன்றல் என்ன அப்படின்னாக்கா எதர் ஒரு அந்த செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் ஒரு நியூ பால் ரூல் இருக்கு அப்படின்றனால சப்போஸ் எக்ஸ்ட்ரா பேட்டிங் தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சுன்னா ஃபைனலில் வந்துட்டு கீழே வர ஜேக்கப் டெஃபிக் பதிலாக ஒரு ஜேக்கப் பெத்தலை எடுத்துட்டு வரலாம். மேபி அவரை வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை உள்ள கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜேக்கப் டெஃபியோ ஒரு ஜேக்கப் பெத்தலோ இவங்க 2 பேரும் இம்பாக்ட் சப்ல வச்சுட்டு சோயா சர்மாவை 11ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11ஸ்ல ஆடுற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்சிபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அந்த நியூ பால் ரூல் இன்னும் எப்படி பிளே அவுட் ஆகுதுன்னு தெரியல. அது எப்படி பிளே அவுட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்சிபி வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா தேவையில்ல, ரெகுலரா போற அதே 11ஸே போகலாம். ஜேக்கப் டெஃபி உள்ள ஆடுவாரு, சுரேஷ் சர்மா இம்பாக்ட்ஸை பார்ப்பாரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆவாங்களா இல்ல செட் ஆவாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க கொடுக்க போற சேலஞ்சை வந்து இவங்க டேக்கிள் பண்ண முடியுமா இவங்கனால? பேட்டிங் பவர் 2 டீம் முக்கியமா பேட்டிங் பவர் இருக்கு. ஆனா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பவுலிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் போன சீசன் ஆர்சிபி கப்படிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவங்களோட பவுலிங் அட்டாக்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கை வந்து எஸ்ஆர்எஸ் டீம் டேக்கிள் பண்ணுவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கீ பேட்டல் எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் விசஸ் அண்ட் ஆர்சிபி பவுலர்ஸ். இதான் மேட்சை டிசைட் பண்ண போது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் மிஸ் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். பட் அவர் வந்துட்டாரு. பட் அவர் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த 12 மினிட் ஆட மாட்டாரு. அவர் இருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கு, பவுலிங் டிபார்ட்மெண்ட் லீட் பண்ணி போயிருக்காரு. அதே மாதிரி இஷான் மலிங்கா பொறுத்த வரைக்கும் அவர் நான் பிளேயிங் ஆட வச்சிருப்பேன். பட் அக்கார்டிங் ஃபிட்னஸ் அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. பட் நெட்ஸை நல்லா தான் பண்றாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாருன்னு பார்த்தா பட் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேட்டிங் பார்க்கும்போது கன் ஃபயரா இருக்கு. ஒரு 250-260 டோட்டல் கெப்பாசிட்டி இருக்கிற டீம் தான் இது. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டில் இருக்கும். சுபாஷ் சொன்ன மாதிரி எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் ஆர்சிபி போலர்ஸ் தான். பட் எனக்கு என்னமோ எஸ்ஆர்எச் ஒரு நின்று கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி போலர்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல. பார்ப்போம். போன சீசன்ல இருந்து 300 சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 300 வந்தது இல்ல. இந்த சீசன் 300 வரும்ன்றத பார்ப்போம். அந்த முக்கியமா எங்க கிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு கிஷோர். ஆனா ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் வேற யாராச்சும் டீம் வாங்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த 49 ஃபார் ஆல் அவுட் அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் ஏதாச்சும் ஒரு டீம் வாங்கினா நல்லா இருக்கும் இந்த சீசன்ல என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 300 வருமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அண்ட்
இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் ஹையஸ்ட் கெட்டர் அண்ட் ஹையஸ்ட் கேட்டகர் இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye. Thank you from Kishore, Karthik and Subhash.